பாத்தீங்களா எப்படி ரொம்ப வியூ நாளைக்கு இருக்குன்ட்டு? அப்புறம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இலக்கியனுக்கு திருச்சிக்கு போயிட்டு இருக்கோம். போகிறோம் முறையாக. இங்க பாருங்க. நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. அங்கே போகிற வழியில் நிறைய விஷயங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியோட புலம்பலை இப்போ கேட்க போகிறீங்க. எங்கேயாச்சும் திருச்சிக்கு போய் அங்க அங்க நல்லா இருக்கலாம். ரொம்ப நாளா வீட்ல இருந்து போர் அடிக்குதுயா. வந்துட்டு எனக்கு என்னடா இப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க गाइस. என்னடா ஷாக் ஆகுறீங்கன்னு பாக்காதீங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, அதனால நான் எங்கேயுமே வெளியே போல. அதனால நாங்க திருச்சிக்கு போறோம். ஓகேவா? நாங்க கார்ல போறதே ஒரு vlog-ஆ எடுக்கிறோம். இப்போ கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஆசியாவிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு. இலக்கி தூங்கிட்டே வரான். இனியன் வாமிட்டிங் வருதுங்கிறான், வரலங்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோகோ ஆஃபீஸ் பில்டிங் வந்துச்சு. ஸோ இந்தியன் கம்பெனி ஜோகோ பில்டிங். இது ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்கும். ஸோ அடுத்தது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அதையும் கிராஸ் பண்ணி திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். இடையில ட்ரெயின் வேறு. இனியன் உடனே எடுத்து ட்ரெயின் வந்துடுச்சுப்பா கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தான். டிமார்ட்டு. ஸோ இது செங்கல்பட்டு டோலுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ எப்போயாச்சும் திருச்சிலேருந்து ரிட்டர்ன் போகும்போது போவோம். பட் ரொம்ப டயர்டாக இருக்கும் அங்கே போனோம்னா. ஸோ அடுத்தது செங்கல்பட்டு டோல் வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால டோல்லான்னு பார்த்து டோலோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ரேட் ஏறி இருக்குது. எல்லாம் டபுள் தி அமௌண்ட் மாதிரி ரேட் ஏறி இருக்குது. இது பரந்தூர் டோலு. ஸோ அதை கிராஸ் பண்ணுறோம். ஃபாஸ்டேக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கரெக்டாக நிறைய லைன் இருக்கிறதுனால நம்ம எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து ஈஸியாக டக்குன்னு மூவ் ஆக முடியுது. ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்புனதுனால இப்போ சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஆரியாஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 99ல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ பில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திருப்பி இன்னொரு 30 பில் போட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆரியாஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அவங்க சர்வ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே வச்சுருவாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாலாறு பாலத்தை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். முன்னெல்லாம் தண்ணி நிறைய ஓடும். தண்ணியே ரொம்ப கம்மியாக இருக்குது. சில இடங்களில் தண்ணியே இல்லை. இடையில மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு ஆற்றுக்கு நடுவில். ஸோ இப்போ அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்எஸ் கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்க்க ஆர்எஸ் கிட்ட பக்கத்தில் வந்தாச்சு. ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போலியே. சரி வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்க, ஆமாங்க இதெல்லாம் டூப்ளிகேட்ஸ் ஆலியாஸ். இங்கே பார்க்க எப்படி இருக்கு வியூ, செம்மையா இருக்குல்ல. இங்க பார்த்தீங்கன்னா போர்டு கட்டுது. சாப்பிட போறோம். ஹாரிஸ் எதுக்கு வருவோம்? சாப்பிட தானே வருவோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.
ஆர்எஸ் ஹோட்டல் வீடியோவை வந்து அடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஆரியாஸ் கிட்ட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வந்தாச்சு. ஆரியாஸ் கிட்ட வந்தாச்சு.